ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் முடிச்சதுக்கப்புறம் அதோட ஒர்க்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் டிவி யூனிட், அதுக்கப்புறம் க்ராக்கரி யூனிட், சைனா கேபினெட், ஃபால் சீலிங், பெயிண்டிங், 3 பெட்ரூம்ஸில் 3 காட் பண்ணியிருக்கோம். 3 பெட்ரூம்ஸில் வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் எல்லாத்தையும் இன்க்ளூடிங் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கோம். இதில் நான் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மெயின் என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷூ ரேக் கொடுத்துருப்போம். ஒரு லேமினேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் லேமினேட்ஸில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா கிரானைட் போட்டிருப்போம். அதோட மெயின் டோரோட டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் டிவி யூனிட் கொடுத்துருப்போம். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்கும். சோஃபாவுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இது ஃபுல் வீடியோ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக நான் காமிக்கிறேன். இதில் இருக்கிற லேமினேட்ஸ் பார்த்தீங்கன்னா வுட்டன் லேமினேட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லேமினேட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டார்க் கலர் கிரைன்ஸோடு கொடுத்துருப்போம். கீழே பேஸ் யூனிட். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா யூனிட் அண்ட் க்ராக்கரி யூனிட் ரெண்டுமே கொடுத்துருப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் தனியாக மேக் பண்ணியிருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் யூனிட்னா பெருசாக இருக்காது, ஒரு ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வாஷ் பேஷனோட ஸ்பேஸ் நம்ம ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு பால்கனியில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் நம்ம கொடுத்துட்டோம். அது கம்ப்ளீட் டிசைன் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்டே தனி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா யூனிட், அதுக்கப்புறம் க்ராக்கரி யூனிட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த்தாகவே பார்த்தீங்கன்னா டெப்த்து செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். அப்படின்னா கேபினெட் நம்ம தனியாக பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் கேபினெட் தான் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா பில்டர் சில இடத்துல பார்த்தீங்கன்னா டெப்த்து கொடுத்துருக்கறனால அந்த டெப்த்து லெவலுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்ஸில் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். இது பூஜா யூனிட் கம்ப்ளீட்டாக சிஎன்சி டிசைனோடு கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் ப்ரொஃபைல் ஷட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் கிளாஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிண்டட் கிளாஸ் இதில் கொடுத்துருப்போம். இதுவும் ப்ரொஃபைல் ஷட்டர் தான். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்லாம் போட்டிருப்போம். இது டிண்டட் கிளாஸ். ப்ரொஃபைல் ஷட்டர் பிளாக் கலர்லேயே கொடுத்துருப்போம். அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். இதுலேயே நிறைய டிசைனில் இருக்குது. பட் என்ன இது சிம்பிள் பேசிக் ஒரு டோர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு டோர் இருக்கும். அதில் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி ஹைட் பண்ணுற மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். அப்படியே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 சைடு ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருப்போம். இந்த ஃபால் சீலிங் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி டிசைன் எதுவுமே நம்ம பண்ணலை. ஃபுல் பிளெயின்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி லைட்ஸ்ன்றது தனித்தனியாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருப்போம். உங்களுக்கு மேலே டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அந்த கார்னர்லேருந்து இந்த லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஃபா இந்த இடத்துல போடுவாங்க. இப்போ எந்த இடத்துல போடும்போது உங்களுக்கு டிவி சைடு கிளார் அடிக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் லைட் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். அப்படியே டிவிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ன்றது கொடுத்துருப்போம். நடுவில் இருக்கிற சாண்ட்லியரோட டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். இதுலேயே நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் என்னென்னா ஒரு ஃப்ளாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதோட டிசைனானது மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோடு வரும். இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா இது பெட்ரூம் 3. பெட்ரூம் 3ல் பார்த்தீங்கன்னா இது கெஸ்ட் பெட்ரூமில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வார்ட்ரூப் இந்த சைடில் பண்ணியிருக்கோம். வார்ட்ரூப் இதில் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பெட்டு இதில் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் லாஃப்ட் யூனிட் பண்ணியிருப்போம். இதில் இந்த பெட்ன்றது ஃபுல்லாகவே ஹைட்ராலிக் தான். 3 பெட்ஸ் இதில் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்போம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டடி யூனிட்.
இந்த ஸ்டடி யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி யூனிட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பக்கத்துலேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கிச்சன் வந்து என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ரெனோவேஷன் கிச்சன். இது வந்து புது ஃப்ளாட், இது பழைய ஃப்ளாட்டு கிடையாது. பட் என்னென்னா யூட்டிலிட்டி கிச்சன் வந்து செப்பரேட்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரே மாதிரி வந்து கிச்சன்ன்றது வந்து பண்ணியிருப்போம். இதுக்குன்ட்டு செப்பரேட்டாக ஒரு தனியாக வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஏன்னா ஃபுல் வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன ஹேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு புரியும். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 inches ஹேண்டில்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஒரு சிங்கிள் லேமினேட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாகவே வந்து அதோட ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சிங்கிள் லேமினேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மேட்ச் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. மேட்ச் பண்ணுற ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேமினேட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பேஸ் யூனிட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து இதுலேயே வந்து கொடுத்துருக்கும். இதில் இருக்கிற சிங்க் அதோட டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த ஃபுல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு புரியும். இதில் இருக்கிற பேண்ட்ரி யூனிட் வந்து நம்ம தனியாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேண்ட்ரி யூனிட் வந்து ஆக்சசரிஸ் வந்து போடாமல் வெறும் டோர்ஸ் மட்டும்தான் போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஆக்சசரிஸ் கூட போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அதோட கேபினெட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போன்ட்டு இல்லை, ஃபியூச்சரில் வந்து ஆக்சசரிஸோடு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் கூட சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பேண்ட்ரி யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நார்மலாக செல்ஃப் வந்து போட்டதோட நிறைய திங்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து நல்லா இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் 2. இந்த பெட்ரூம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். அதில் சேம் அதே மாதிரி தான். அதில் வந்து டோர் என்ன ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். எல்லா கேபினெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்ராயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ட்ராயர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் கேபினெட்ஸில். அது கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபால் சீலிங் வந்து எதுவுமே வந்து பண்ணலை. வெறும் டியூப் லைட் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட வெளிச்சம், அதோட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். ஃபால் சீலிங் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து காமிக்கிறேன். அது எப்படி இருக்கான்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இதில் இருக்கிற லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலரில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தான் வந்து பண்ணியிருப்போம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து டேரெக்டாக வந்து இங்கே வந்து ஃபிட்டிங் பண்ணுறது. இதுக்கு மேலே வந்து டேரெக்டாக வந்து பெட்டு வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே ஹைட்ராலிக் பெட்டு தான் இது. அந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து போட்டிருப்போம். ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டோரேஜ் யூனிட், அதில் இருக்கிற ஹேண்டில்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற பெட், அதுக்கப்புறம் வார்ட்ரோப் நான் ஒன்று சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாகவே ஹைட்ராலிக் பெட்டு தான். 3மே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 மிரர் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பெட் லைட் வந்து 2 லைட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். மேலே இருக்கிற ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டோடு வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யூ ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங், அதோட டிசைன்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதோட பிரைட்னஸ்ன்றது வந்து கீழே தான் அடிக்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளோரில் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் லைட்டிங் வந்து
நல்லாவே வந்து உங்களுக்கு பெட்டர் லுக்கான்றது வந்து கொடுக்கும். இன்டீரியர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் லுக்காகவே வந்து இருக்கும். நீங்கள் ஃபால் சீலிங் வந்து பண்ணாமல் நல்லா வந்து நீங்கள் வார்ட்ரோப்லாம் வந்து நல்லா என்ன தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் கூட அது நல்லா இருக்காது. நிறைய வாட்டி வந்து சொல்லிட்டேன். இது வந்து வார்ட்ரோப். நீங்கள் 2 பெட்ரூம்ஸில் வார்ட்ரோப்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து 2 கேபினெட்ஸ் இருக்கும். பட் இன்னும் இதில் வந்து 3 கேபினெட்ஸ். 3 கேபினெட்ஸில் வந்து இந்த ட்ராவர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட 5 ட்ராயர்ஸ் வந்து இப்படி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 5 ட்ராயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இந்த 3 வார்ட்ரோப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேஜ் கலரில் இருக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டிலில் வந்து 2 கலர்ஸில் இருக்கும். கிட்ஸ் பெட்ரூம்லேயும் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து 2 கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து கெஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர். நாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் வந்து நாங்கள் மேக் பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னா பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எந்த மாதிரி டிசைன் வந்து பண்ண போகிறோம், எந்த ஹேண்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். இதில் இருக்கிற சைட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸ்மால் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து கொடுக்கல. ஏன்னா ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே கிடையாது. மாஸ்டர் பெட்ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து ஸ்மால் ரூம்ஸ் தான். இன்னொன்று என்னென்னா இந்த ஃப்ளாட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பெட்ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பெட்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இந்த 2 ரூம்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பெட்டு தான். கெஸ்ட் பெட்ரூமில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெட்டு வந்து போட்டிருப்பாங்க. ஃபோல்டிங் டேபிள். அந்த ஃபோல்டிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பெட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து போட்டிருப்போம். ஏன்னா இதில் வந்து ஸ்டடி யூனிட் வந்து எதுவுமே வந்து நம்ம பண்ணலை. அதனால் ஃபோல்டிங் டேபிள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.